இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்கே சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். அதில் ஒன்று குட் நியூஸ், இன்னொன்று பேட் நியூஸ். இந்த ரெண்டு நாளையும் ஏற்பட்ட ஒரு குழப்பம், இது 3 விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேட் நியூஸை சொல்லிடுறேன். பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே ஃபஸ்ட்டு போட்டியில் ஆர்சிபியை எதிர்த்து விளையாண்டாங்க. இதில் ஒரு அபார வெற்றியை பதிவு செஞ்சாங்க. இதில் 10 பாலில் 4 விக்கெட்டை, மெயின் விக்கெட்டுகளை எடுத்து வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது முஸ்தபிசூர் ரஹ்மான், பங்களாதேஷை சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலர் முஸ்தபிசூர் ரஹ்மான். இப்போ இந்த முஸ்தபிசூர் ரஹ்மான் மூலம் தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே மே 11 வரைக்கும் தான் முஸ்தபிசூர் ரஹ்மான் அவைலபிளாக இருப்பாப்ல. அதுக்கு பிறகு T20 வேர்ல்டு கப்புக்கு அவரை தயார்படுத்தணும், அதனால் மே 11 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கங்கன்னு பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டிலிருந்து சொல்லப்பட்டது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களை மே 1 முஸ்தபிசூரை அனுப்பி விட்ருங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. எதுக்கு, என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஜிம்பாப்வே கூட கிரிக்கெட் தொடர் இருக்குது, அதனால் அந்த ஸ்குவாடில் முஸ்தபிசூரை சேர்த்துருக்கோம், அதனால் அனுப்பி விட்ருங்க 1 10 நாளைக்கு முன்னாடியே அனுப்பிடுங்கன்னு ஒரு தகவலை சொல்லிடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டை பார்த்து கேட்குறேன், ஏன்டா முட்டாப்பில்லா, உங்களுக்கு முன்னாடியே ஜிம்பாப்வே கூட டூர் இருக்குது, ஜிம்பாப்வே கூட கிரிக்கெட் போட்டி இருக்குதுன்னு தெரியும், அப்புறம் என்ன கூந்தலுக்காக நீங்கள் 11 வரைக்கும் முஸ்தபிசூரை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு நீ எதுக்காக சொல்லணும்? சரி, அப்படி சொல்லிட்டீல, வாக்கு கொடுத்துட்டீல, அதுபடியாவது நீ கரெக்டாக நடந்துக்கிட்டியா? இல்லை, இப்போ திடுதிப்புன்னு 10 நாளைக்கு முன்னாடியே அனுப்புங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சிஎஸ்கேயில் பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்ப லேக்காக இருக்குது. ஃபதீரானா இன்ஜூர்டு, நிறைய இன்ஜூர்டுனால இப்போ மெயினாக முஸ்தபிசூரை வச்சு தான் மீதி போட்டிகளெல்லாம் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் சிஎஸ்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த திடீர் குண்டை போடுறான், 1 அனுப்பிடுங்க அப்படின்ட்டு. வேறு என்ன, அவன் பிளேயரை கேட்டால் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏப்ரல் மாதம் வரைக்கும் மட்டும்தான் இந்த முஸ்தபிசூர் ரஹ்மான் ஆட முடியும் அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பின்னடைவு, ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல வந்தோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் ஐபிஎல்லில் ஃபாஸ்ட் பவுலிங்கில் முதுகெலும்பாக செயல்பட்டது இலங்கையை சேர்ந்த ஃபதீரானா. எல்லா மேட்ச்லையும் மனுஷன் கலக்கலக்குன்னு கலக்கினா, தோனி கைப்பட்டதுனால அப்படி வைரமாக ஜொலிச்சான் மனுஷன். இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபதீரானாவுக்கு ஒரு இன்ஜூர்டு, அவர் வர்றது சந்தேகம் தான் அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. வர்றது சந்தேகம், அப்படி இல்லைனா பாதி மேட்ச் முடிஞ்ச பிறகு ஃபிட் ஆனால் மேபி வருவாப்பில் அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்வீட்டஸ்ட் இனிப்பான செய்தி என்ன அப்படின்னா, ஃபதீரானா ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி ஜம்முன்னு இறங்கி சிஎஸ்கே ஸ்குவாடோட ஜாயின் பண்ணிட்டாப்ல. இது ரொம்பவே ஒரு இனிப்பான செய்தி, சிஎஸ்கேக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. ரசிகர்களும் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க, ஃபதீரானா வந்துட்டாப்ல, இனி ஃபாஸ்ட் யூனிட் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதனால் என்ன குழப்பம் அப்படின்னா, ஏற்கனவே ஃபதீரானா இடத்துல தான் இந்த முஸ்தபிசூர் ஆடிக்கிட்டு இருந்தாப்புல. கலக்கினா மனுஷன் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இப்போ ஃபதீரானா வந்ததுனால யாரை ஆட வைக்கிறது? ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் மெயினாக ஒரு ஆளை தான் ஆட வைக்க முடியும். ஒன்று ஃபதீரானா இல்லாட்டா முஸ்தபிசூர், 2 பேத்தில் ஒரு ஆளை தான் ஆட வைக்க முடியும். முஸ்தபிசூர் ஏப்ரல் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாப்புல. இப்போ ஃபதீரானா வந்துட்டாப்புல. இப்போ யார் ஆட வைக்கிறதுங்கிற ஒரு குழப்பம் சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு வந்துருச்சு. இப்போ என்னையை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், இந்த தீக்ஷானான்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் வச்சுருக்காங்க, ஸ்பின் பவுலர், ஸ்ரீலங்கா சேர்ந்த ஸ்பின் பவுலர் தீக்ஷானா வச்சுருக்காங்க. தீக்ஷானா ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காப்புல. லாஸ்ட் ஐபிஎல்லையும் ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணலை. அவங்களுடைய நேஷனல் கிரிக்கெட்லேயும் பெருசாக எதுவும் செய்யலை. இப்போ இந்த ஃபஸ்ட்டு போட்டியில் எடுத்திருந்தாங்க, அந்த போட்டியிலையும் விக்கெட்டும் எடுக்கலை, ரன்னையும் அதிகமாக கொடுத்துருந்தாப்புல. என்னையை கேட்டால் இந்த தீக்ஷானா உட்கார வச்சுட்டு முஸ்தபிசூரையும் ஃபதீரானா இவங்க 2 பேர்த்தையுமே பிளேயிங் 11ல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பின்னூட்டமாக இடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.